கைஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்குமே லான்ச் ப்ரௌசர் அது வரைக்கும் தான் பார்த்துருந்தோம். ஒரு ப்ரௌசர வந்து லான்ச் பண்ற வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் வரைக்குமே பண்ணியிருந்தோம். பட் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து அந்த ப்ரௌசர வந்துட்டு லாகின் பண்ற வரைக்கும் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ, அதுக்கு முன்னாடி நான் என்ன வந்து சொல்லப் போறேன் அப்படின்னா, அதில வந்து சம் கீவேர்ட்ஸு, சம் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அ பே அ ஒரு பேக்கேஜ்லயும் அ டெஸ்ட் கேஸ்லயும் வந்துட்டு சம் கீவேர்டு, கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அது ரிலேட்டடா வந்து இப்போ வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு லாகின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் தனித்தனியா. ஃபைண்ட் பை அப்படிங்கிற அனடேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அனடேஷன் எதுக்குன்னா, நம்ம லொக்கேட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த இந்த அனடேஷன் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டிரைவருங்கிற இந்த இந்த கீவேர்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, ப்ரௌசர் கூட ஆக்டிவா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த டிரைவர் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு திஸ்ங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கரண்ட் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து இனிஷியேட் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்டில். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து அனடேஷனை வந்து ஆக்டிவாக வச்சுக்கும். அதனால தான் இந்த பேஜ் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த பேஜ் ஃபேக்ட்ரி நம்ம வந்து யூஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லொக்கேட்டர்ஸை வந்து ஃபைண்ட் பைல லொக்கேட்டர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து ஸ்டேல் எலமெண்ட் ரெஃபரன்ஸ் எக்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்செப்ஷன் வந்து ஆக்சுவலி அடிக்கும். ஓகேங்களா? இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்கிறேன்னா, இப்போது இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமலே நம்ம ப்ரோக்ராம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து தோணும். ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் தோணும். ஸோ, இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான்ப்பா இதெல்லாம் இப்படியெல்லாம் ப்ரோக்ராம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் ஆக்சுவலி நான் எடுத்து வச்சேன். இந்த கீவேர்ட்ஸும் இந்த கிளாஸும் எடுத்து வச்சேன். இப்போ வந்து நம்ம எக்லிப்ஸ்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பேக்கேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம். ஓகே. கிரியேட் பண்ணி வச்சோம். ஸோ, இதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து லாகின் பேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் நாள் வந்து லாகின் பேஜ் ஆக்சுவலி இங்கே இருக்கிற வேர்டே வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதே தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற எந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லை. நீங்கள் எந்த வேர்டு வேணாலும் ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் பேஜ் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, வெப் டிரைவரை வந்து நான் இனிஷியேட் பண்ணுறேன். டிரைவர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த வெப் டிரைவர் மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா இம்போர்ட் கேட்கும். ஸோ, இம்போர்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓவராலாக வெப் டிரைவரை வந்துட்டு நான் வந்து இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட், இங்கே ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வெப் டிரைவரை வந்துட்டு இனிஷியேட் பண்ணிக்கிறேன் ஓவராலாக. வெப் டிரைவர் இப்போ வந்து நான் இனிஷியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்து திஸ்ஸுங்கிற கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா? இதுதானே வந்து ரெஃபர் பண்ணும் இந்த ப்ராஜெக்டை. அதனால் இங்கே வந்து திஸ்ஸுங்கிற கீவேர்டும் டிரைவரும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிரைவர் வந்து இதை தான் மீன் பண்ணும். ஸோ, ஈக்குவல் டுன்னு போட்டு டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இங்கே வந்து கொட்டேஷன். இந்த டிரைவர்ஸை
நான் ஏன் எஸ்ன்னு போட்டேன்னா, உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து, இங்க இருக்கிற டிரைவர இங்கேயும் நீங்க வந்து டிரைவர் போட்டிருக்கீங்க, இங்கேயும் டிரைவர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அது கன்ஃப்யூஸ் ஆகலாம். அதனால தான் நான் எஸ்ன்னு போட்டேன். இப்படி கூட போடலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் இப்போ இந்த எஸ்ஸ வந்து எடுத்துர்றேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் எஸ் போட்டேன். இப்போ நான் இந்த எஸ்ஸ வந்து எடுத்துர்றேன். ஓகேங்களா? அந்த டிரைவர் வேற, இந்த டிரைவர் வேற. இப்போ ம் இப்போ என்டர் குடுத்துட்டு, நான் இங்க என்ன பண்றேன்னா, பேஜ் ஃபேக்டரி இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இனிஷியேட் பண்றேன். பேஜ் ஃபேக்டரி டாட் அ இன்ஷ் இனிட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது காமிக்குது. ஸோ, அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அ கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு, அம் என்ன போட போறேன் அப்படின்னா, நல்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து டெலீட் பண்ணிட்டு, டிரைவர் கம்மா இந்த இடத்துல திஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து திஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ பேஜ் ஃபேக்டரி எலமெண்ட்ட வந்து இனிஷியேட் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதானா? இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. இதுக்கு மேல தான் நம்ம வந்து லொக்கேட்டர்ஸ வந்து ஃபைண்ட் பண்ணி நம்ம போட போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அட் அ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபைண்ட் பை ஃபைண்ட் பை அனோடேஷன் வந்து போட்டு, இந்த இடத்துல வந்து வெப் எலமெண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். வெப் வெப் எலமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளோட ஐ மீன் ஆல்ரெடி நம்ம என்ன அ அ சூசி டெமோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு தானே நம்ம வந்து இது பண்ணிக்க போறோம். அதனால நான் வந்து இந்த சூசி டெமோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு கூகுள்ல வந்து லாகின் பண்ணி போறேன். இப்போ ஓகே. இப்போ வந்து ப்ரௌசர்ல போட்டு நான் வந்துட்டேன். சாரி, லாகின் பண்ணல. ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த யூசர் நேம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேல ரைட் கிளிக் பண்ணி, இப்போ இந்த யூசர் நேம தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ப்ரௌசர வந்து லான்ச் பண்றதுக்காக தான் இந்த யூசர் நேம் மேல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன். ஸோ, இன்ஸ்பெக்ட் குடுத்துக்கோங்க. யூசர் மேல கர்சர் வச்சு இன்ஸ்பெக்ட் குடுத்துட்டீங்கன்னா, ஐடி யூசர் நேம்ல ஐடி இருக்கு. ஸோ, நம்ம ஐடி எடுத்துக்கலாமா? ஸோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட எக்லிப்ஸ்ல வந்து லாகின் பேஜ்ல இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வெப் எலமெண்ட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு அங்க வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துர்றேன். யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடம் ஐ மீன் இந்த ப்ராக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? அங்க ஐடிய தானே சர்ச் பண்ண போறேன். ஸோ, ஐடி ஈக்குவல் டூ டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு, இதுல என்ன பண்ண போறேன்னா, அகைன் நம்ம போயிட்டு அந்த ஐடியோட டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம எக்லிப்ஸ்ல போட்டுறேன். இப்போ அ இதுக்கு மேலேயும் ஹோவர் காமிக்குது. ஸோ, இம்போர்ட்ட வந்துட்டு அ நான் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஐ மீன் ஃபைண்ட் பை வெப் எலமெண்ட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டுக்காக நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போறோம். ஸோ, வந்து இத காப்பி பண்ணி நான் அப்படியே கீழ போட்டுக்கிறேன். யூசர் நேம் பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன்னா, ஆ பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்னு போட்டுட்டேன். பாஸ்வேர்டில வந்து ஐடி இருக்கான்னு தெரியாது. பட் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, பாஸ்வேர்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேல கர்சர வச்சு இன்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க ஐடி இருக்கு. ஸோ, குட். ஐடி இருக்கு. ஸோ, காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஐடி இருக்கிறதுனால யூசர் நேமோட டேட்டாவ மட்டும் டெலீட் பண்ணிட்டு இங்க காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அகைன் இத அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? லாகின் பட்டன். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன லாகின் பட்டன் தான் பார்க்க போறோம். ஸோ, லாகின் நான் பிடிஎன்னு போட்டுக்கிறேன். பிடிஎன். ஓகேங்களா? நே லாகின் பட்டன்னு போட்டு, லாகின் பட்டன்ல ஐடி இருக்கான்னு தெரியாது. மேபி எக்ஸ்பர்ட் கூட இருக்கலாம். ஸோ, நான் வந்து லாகின் பட்டன் மேல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, எஸ் ஐடி இருக்கு. ஸோ, அதனால நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ,
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது லாகின் பட்டனில் நம்ம வந்து நம்மளோட லொக்கேட்டர்ஸ்லலாம் ஃபைண்ட் பண்ணி எழுதியாச்சு. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். எதுக்கு அந்த மெத்தட்னா, இப்போ இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் வந்து இந்த மெத்தடில் வந்து ஆக்சுவலி டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் வந்து போட்டுக்கிறேன். ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா யூசர் நேமு, அதை வந்து நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். யூசர் நேம் டாட் என்னன்னா சென்ட் கீஸ், நம்மளோட கீஸை வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே யூசர்னு மட்டும் போட்டுக்கிறேன். யூசர்னு போட்டதுனால இப்போது இந்த யூசர் மேலே இதுக்கு எரர் அடிக்குதுன்னா, நம்ம மெத்தடில் யூசருங்கிற எங்கேயுமே வந்து யூசருங்கிற வேர்டு இல்லை. அதனால் யூசர் நேம் வந்து என்னது, ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஓகேங்க, ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து ஓவராலாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும். ஸோ ஸ்ட்ரிங் யூசர் ஸ்ட்ரிங் பாஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிற வேர்டு இதாயிடுச்சு. அதனால் நான் யூசர் பாஸ்ன்னு, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு டாட் சென்ட் கீஸ், அதில் வந்து என்ன பண்ணணும், பாஸுங்கிற இதை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வந்து பாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பிடிஎன் ஓகே டாட் கிளிக். ஓகே, இப்போ வந்து 3 இதையும் நம்ம வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த கிளாஸை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டு லாகின் பட்டன் இதை வந்து நம்ம லொக்கேட்டர்ஸை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த லொக்கேட்டர்ஸோட இதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அதனோட ஆக்ஷனை வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் பண்ணியிருக்கோமே தவிர அதனோட டேட்டா மீன்ஸ் இந்த சூசி டெமோ இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் யூசர் சீக்ரெட் சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதை வந்து இந்த டேட்டா வந்து நம்ம எக்லிப்ஸில் நம்ம எங்கேயுமே போட கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எஸ்ஆர்சி டெஸ்ட்டு ஜாவாவில் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். டெஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அகெயின் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன கிளாஸ்னால் லாகின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது யாருக்காவது புரியல, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏதாவது புரியலைனாலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரில, எதுக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணுறீங்க, இந்த கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிலன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் அகெயின் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி அது ரிலேட்டடாக கூட நான் வீடியோஸ் போடுறேன். இப்போது லாகின் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த லாகின் டெஸ்ட்டில் தான் நம்மளோட டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, சீக்ரெட் யூசர், அதை வந்து இங்கே தான் நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்போ லாகின் டெஸ்ட்டு பக்கத்தில் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஸ் பக்கத்தில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா பேஸ் கிளாஸு, அதை வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஏன் எழுதுறேன்னா, அந்த பேஸ் கிளாஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்மளோட ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணுற வரைக்கும் எழுதியிருந்தோம். இப்போது இந்த லாகின் டெஸ்ட்டில் தான் நம்மளோட ப்ரௌசர் லான்ச் பண்ணுறது ப்ளஸ் வந்து ப்ரௌசரை வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணுற வரைக்கும் இதில் தான் எழுத போகிறோம். அதனால் நான் பேஸ் கிளாஸை இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இதுலேயே ரன் ஆயிரும். அதனால தான் நான் இங்கே பேஸ் கிளாஸ் போட்டுக்கிட்டேன் எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பப்ளிக்
பியூபி பப்ளிக். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பப்ளிக் வாய்ட் வெரிஃபை லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வந்து ஆக்சுவலி க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மெத்தடில் நான் என்ன எழுத போகிறேன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா லாகின் பேஜு, அதை வச்சு ஒரு சின்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். லாகின் பேஜ். இப்போது பேஸ் கிளாஸை நம்ம இங்கே எழுதிட்டோம். இப்போ லாகின் பேஜுக்கு நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ சின்டெக்ஸ் வைஸாக இங்கே எழுத போகிறோம். லாகின் பேஜில் லாகின் ஈக்குவல் டு நியூ லாகின் பேஜ். லாகின் பேஜ் பேஜ். இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து இந்த லாகின் பேஜில் நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போகிறோன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா டிரைவர், இந்த லாகின் பேஜில் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரைவரை வந்துட்டு இந்த லாகின் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகே, டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே ஹோவர் பண்ணுங்கள். 1 செகண்ட் இது வரும். ஓகே, வந்துடுச்சு. இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல லாகின் டாட் இங்கே ஒரு லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் வந்து ஆக்சுவலி இந்த லாகின் வந்து இதை மீன் பண்ணுது. இந்த லாகின் வந்துட்டு இந்த லாகின் பேஜில் ஒரு லாகின் இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாகினை இது வந்து மீன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சாரி கர்சர் இங்கே போகுது. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தப்பாக போட்டோம். இப்போது இந்த நல்லில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌசரோட டேட்டா ஸ்டாண்டர்ட் யூசர், இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போடுறேன். இந்த பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அழிச்சிட்டு அகெயின் இதில் வந்து சீக்ரெட் யூசருங்கிற பாஸ்வேர்டை வந்து எக்லிப்ஸில் போட்டுக்கிறேன். எரர் அடிக்குது. ஸோ டபுள் கொட்டேஷனில் போட்டுக்கலாம். எஸ், இப்போது டபுள் கொட்டேஷனில் போட்டாச்சு. இப்போது சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இவ்வளோதான். நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராமையும் லாகின் பேஜையும் கோடும் எழுதியாச்சு, அதனோட டேட்டாவும் தனியாக டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ரன் பண்ண வைக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாகின் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல டெஸ்ட்-ng அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் கன்வெர்ட் டு டெஸ்ட்-ngயை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஆட்டோமேஷன் கம்பைலர் test-ng.xml. இங்கே வந்து நான் 1ன்னு போட்டுக்கிறேன். அது நம்ம இஷ்டம்தான், நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். டெஸ்ட்-ngக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைலுக்கு ஆக்சுவலி ஒரு XML ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். XML ஃபைல் வந்து ஆக்சுவலி க்ரியேட் ஆகும். சூட் நேம் வந்து அது இருக்கட்டும், டெஸ்ட்டுன்னே இருக்கட்டும். ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எஸ். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அது எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா வந்து அதுவே க்ரியேட் பண்ணி ஆக்சுவலி கொடுத்துரும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், எழுத போகிறேன். கிளாஸஸ்க்குள்ளே தானே நம்மளோட நேமை வந்து ஆக்சுவலி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இந்த கிளாஸ்க்குள்ளே நேம்ஸ் ஈக்குவல் டுன்னு இருக்கா, இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரீநேம் கொடுத்து 1 செகண்ட் அந்த நேமை வந்து ஆக்சுவலி காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டாட்டுன்னு வச்சுட்டு இந்த லாகின் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா,
அத வந்து அதனோட நேமை ஆக்சுவலி காப்பி பண்ணிக்கிறேன். ரீநேம்னு கொடுத்து எஸ் காப்பி பண்ணிட்டேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது ஓகே. இப்போ வந்துட்டு நம்மளோட லாகின் பேஜ் ஒர்க் ஆகுற வரைக்கும் நான் ப்ரோக்ராம் வந்து போட்டுட்டேன். பட் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த பேஸ் கிளாஸில் ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஒரு மெத்தடு போட்டு அது ரன் ஆகாததுனால அட்டெஸ்ட்டுன்னு போட்டு ஒரு மெத்தட் வந்து ஆக்சுவலி க்ரியேட் பண்ணியிருந்தோம். அது தப்பான வே தான். பட் நம்ம அந்த ப்ரௌசர் லான்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை ஆக்சுவலி போட்டிருந்தோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை கமெண்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் இதை விட்டோம்னா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். இதை விட்டுட்டோம்னா நான் 2 டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுற மாதிரி நம்மளுக்கு வந்து ரன் ஆகுற மாதிரி அவுட்புட் வரும். அதனால் நான் வந்து இதை வந்து ஐ மீன் கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த லாகின் டெஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து பப்ளிக் வாய்டு வெரிஃபை லாகின் இருக்கா, அதுக்கு மேலே டெஸ்ட் இங்கே கொடுக்குறேன். இங்கே கொடுத்தோன்னா அது வந்து இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்தோன்னா அந்த அட்டெஸ்ட்டு இங்கே வந்துடும். ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆகுறதுல நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் நம்ம வந்து எந்த இஷ்யூவும் பார்க்க முடியாது. ஈஸியாக ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸில் இப்போது நம்ம போட்ட டேட்டா எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ப்ரௌசர் லான்ச் ஆயிடுச்சு. லான்ச் ஆகிட்டு டேட்டா வந்துடுச்சு. வாவ், சூப்பர். ஓகே கைஸ், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலி ரன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஏதாவது இங்கே பாருங்கள், ரன் டெஸ்ட் ரன் 1 பாஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் நீங்கள் ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து அது ரிலேட்டடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டாக இல்லைங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ஸ்லோவாக போங்க அந்த மாதிரி சொன்னீங்கனாலும் நான் வந்து ஸ்லோவாக போய் சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள், எங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறமா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே பார்க்குறீங்க பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் வந்துட்டு ஆக்சுவலி நான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என் சைடும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. நான் வேறு என்னென்னலாம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.